ரோல் ஆஃப் டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பத்துடைய பங்கு என்ன அப்படின்றத இந்த சப்டாபிக்ல பார்க்கலாம். வாட் வாஸ் த ரோல் ஆஃப் டெக்னாலஜி இன் ஆல் திஸ்? இந்த 3 முக்கியமான மூமெண்ட்ஸ், இந்த ட்ரேட், லேபர், இன்வெஸ்ட்மெண்ட், வேர்ல்டு ஒரு பெரிய லெவலில் மாற்றம் ஏற்படுது. இதுக்கு இந்த டெக்னாலஜியுடைய பங்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரயில்வேஸ், ஸ்டீம்ஷிப்ஸ், த டெலகிராஃப் ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் மிக மிக ஒரு இம்பார்ட்டண்ட், மிக முக்கியமான ஒரு இன்வென்ஷன்ஸ், கண்டுபிடிப்புகள். இந்த கண்டுபிடிப்புகள் இல்லாம இந்த 19th century வேர்ல்டு டிரான்ஸ்ஃபார்ம், மாற்றம் ஆயிருக்கு இல்லையா? இந்த இன்வென்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இந்த 19th century வேர்ல்டு இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னா நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ், அதாவது தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஆஃப் லார்ஜர் சோஷியல், சமூகம், பொலிட்டிக்கல், அரசியல் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், பொருளாதார காரணிகள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். கலோனைசேஷன் ஸ்டிமுலேட்டட், அதாவது குடியேற்றம் அடைகிறாங்க இல்லையா? ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை ஆக்குபை பண்ணி அந்த இடத்துல வராங்க இல்லையா? லைக் பிரிட்டிஷ் காலனைஸ்டு இந்தியா, அந்த மாதிரி. இட்ஸ் ஸ்டிமுலேட்டட், அதாவது தூண்டப்படுகிறது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட், ஸ்போர்ட்டில் காலனைசேஷன் தூண்டப்படுகிறது. எதுனா புதுவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகள், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட். எந்த மாதிரி அப்படின்னா ஃபாஸ்டர் ரயில்வேஸ், விரைவான ரயில்வேஸ். லைட்டர் வேகன்ஸ், லைட்டர் வேகன்ஸ் அப்படின்னா அதில் ஒரு 4 wheels இருக்கும். அது லைட் வெயிட்டாக இருக்கும், லைக் காட் மாதிரி, தள்ளுவண்டி மாதிரி இருக்கும். யூஸ்வலாக அது ட்ரான் பை எனி கேட்டல்ஸ் லைக் ஹார்ஸ், இந்த மாதிரி தள்ளி இழுத்துட்டு போகும். அதில் குட்ஸ் எல்லாம் அந்த வேகன்ஸில், அந்த பாக்ஸில் வச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் லைட்டர் வேகன்ஸ். லார்ஜர் ஷிப்ஸ் ஹெல்ப் மூவ் ஃபுட் மோர் சீப்லி அண்ட் குயிக்லி. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பல்காக எடுத்துகிட்டு போகும்போது கம்மியாகும் இல்லையா? அதனால் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸுடைய மூவ்மெண்ட் ரொம்ப சீப்பாகவும் குயிக்காகவும், அது ஃபார் அவே ஃபார்ம்ஸ், ரொம்ப தூரத்தில், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபார்மில் இருந்து அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப சீப்பாகவும் குயிக்காகவும் விரைவாகவும் இந்த ஃபைனல் மார்க்கெட்டுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னால எடுத்து செல்லப்பட்டது. ட்ரேட் இன் மீட், அதாவது இறைச்சி ட்ரேடு, இது ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸாம்பிள். இதை எக்ஸாம்பிளாக வச்சுட்டு இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். டில் 1870s இந்த அனிமல்ஸை அமெரிக்காவிலேருந்து ஈரோப்புக்கு உயிரோட ஷிப்மெண்ட், அதாவது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஈரோப்புக்கு எடுத்துட்டு போன பின்னாடி அங்கே தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லாட்டர்ட் அப்படின்னா அந்த அனிமல்ஸை வெட்டுவாங்க. அமெரிக்கால இருந்து அதை உயிரோட எடுத்துட்டு போயிட்டு ஈரோப்பில் தான் அதை வெட்டுவாங்க. பட் இந்த லைவ் அனிமல்ஸ், உயிரோட இந்த அனிமல்ஸை எடுத்துட்டு போறாங்க இல்லையா? அப்படி எடுத்துட்டு போகும்போது அந்த ஷிப்ல நிறைய ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிடும், நிறைய இடம் அதுக்கு தேவைப்படும். சில அனிமல்ஸ் என்ன ஆகும்னா இந்த வாயேஜ், அதாவது இந்த பயணம் பை சீ தானே, கடல் வழியா எடுத்துட்டு போகும்போது நிறைய அனிமல்ஸ் என்ன ஆகும்னா அது செத்து போயிடும், இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஃபெல் இல் ஆர் லாஸ்ட் வெயிட். ஏன்னா எப்பவுமே மீட்டுக்கு வெயிட்டு தான் வேல்யூ. அதனுடைய வெயிட் குறைஞ்சிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? அவங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ லாஸ்ட் வெயிட்டு ஆர் பிகம் அன்ஃபிட் டு ஈட். அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போய் இல்லை கெட்டு போச்சோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை யாரும் வாங்கவும் மாட்டாங்க, சாப்பிடவும் முடியாது. இதனால் என்ன ஆகும்னா நிறைய லாஸ் ஆகும் அவங்களுக்கு. அதனால் மீட் என்ன ஆயிடுச்சுன்னா, மீட் இவ்வளவு கஷ்டப்பட்டு அமெரிக்கால இருந்து யூரோப்புக்கு எடுத்துட்டு வராங்க. அதனால் இந்த மீட்டுடைய ப்ரைஸ் என்ன ஆகும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, அதிகமாக இருக்கும். அதான் எக்ஸ்பென்சிவ் லக்ஸுரி பியாண்ட் த ரீச் ஆஃப் த யூரோப்பியன் புவர். யூரோப்பியன் புவருக்கு இந்த மீட் வாங்கி சாப்பிட அளவுக்கு
அவங்களால முடியாது. ஏன்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் அந்த ட்ரேட் பண்ணுறவங்க கொண்டு வர்றதுனால அவங்க அதிக விலைக்கு தான் வந்து மார்க்கெட்டில் விற்குவாங்க. அதனால யூரோப்பியன் புவர்ஸால் வாங்க முடியாது. இந்த ஹை ப்ரைஸஸ்னால இன் டர்ன் கெப் டிமாண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ஹை ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த டிமாண்டும் இந்த ப்ரொடக்ஷனும் டவுன் ஆகுது. until the development of new technology. புது தொழில்நுட்பம், ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதுக்கு வரைக்கும் டெவலப் பண்ணுறது வரைக்குமே இந்த ஹை ப்ரைஸஸ் மீட்டுனால அதனுடைய டிமாண்டும் அதனுடைய ப்ரொடக்ஷனும் டவுனாக தான் இருந்தது. என்ன நியூ டெக்னாலஜி கொண்டு வராங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டட் ஷிப்ஸ், அதாவது குளிரூட்டப்பட்ட அந்த கப்பல்கள். ஸோ ஃப்ரீஸ்ட், அது உள்ள நல்லா வந்து ஃப்ரீஸ் வச்சுட்டா கெட்டு போகாது இல்லையா, அதனால் ரெஃப்ரிஜிரேட்டர் ஷிப்ஸ் வந்து இப்போ நியூ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகுது. விச் எனேபிள் த டிரான்ஸ்போர்ட், அதாவது அது வழியாக அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியுது ஆஃப் பெரிஷபிள் ஃபுட்ஸ், சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய உணவுப் பொருட்களை இந்த ரெஃப்ரிஜிரேட்டட் ஷிப்ஸ் மூலிமா லாங் டிஸ்டன்ஸுக்கு அவங்களால எடுத்துட்டு போக முடியும். நவ் அனிமல்ஸ், இப்போ இந்த அனிமல்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே, அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சு, அமெரிக்காவில் இருந்து உயிரோட ஈரோப்புக்கு அந்த அனிமல்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஈரோப்பில் தான் அதை ஸ்லாட்டர் பண்ணாங்க. இப்போ இந்த நியூ டெக்னாலஜி ரெஃப்ரிஜிரேட்டர் ஷிப்ஸ் வந்ததுனால இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் லைக் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆர் நியூசிலாந்து, இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ஸ்லாட்டர் பண்ணிட்டு அதை வந்து ஃப்ரோசன் மீட்னா அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஷிப்ஸில் வந்து அதை வச்சுட்டு, ஃப்ரோசன் மீட்னா உறைந்த இறைச்சி, அதுக்குள்ளே வச்சு ஈரோப்புக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இதனால் என்னாச்சுன்னா இந்த ஷிப்பிங் காஸ்ட்டும் கம்மியாகுது, அந்த ஸ்பேஸும் கம்மியாகுது, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த மீட்டுடைய ப்ரைஸும் மார்க்கெட்டில் கம்மியாகுது. த புவர் இன் ஈரோப், இப்போது ஈரோப்பில் இருக்கக்கூடிய புவர்னால நவ் அவங்களால கன்சியூம் பண்ண முடியும், வாங்கி சாப்பிட முடியும். அவங்களால வந்து டிஃப்ரெண்ட்டான பல்வேறு உணவு முறைகளை அவங்களால எடுத்துக்கொள்ள முடியும், அவங்க இந்த மீட்டையும் சாப்பிட முடியும். டு த இயர்லியர் மோனோட்டோனி அப்படின்னா அதாவது சேம் ஃபுட், ஒரே விதமான ஃபுட்டையே அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. லைக் பிரெட் அண்ட் பொட்டேட்டோஸ், இதையே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எந்த விதமான வெரைட்டியான ஃபுட்டும் அவங்க சாப்பிட முடியாமல் இருந்தது, ஏன்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ மீட்டுடைய ப்ரைஸ் கம்மியானதுனால இப்போ அவங்க வேரிட் டயட்ஸ், அதாவது பலதரப்பட்ட ஒரு பல்வேறு உணவு முறைகளை அவங்க எடுத்துக்கிறாங்க. குட் நவ் ஆட் மீட் அண்ட் பட்டர் அண்ட் எக்ஸ். இப்போ பெரிஷபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே, சீக்கிரமாக அழுகி போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே ரெஃப்ரிஜிரேட்டட் ஷிப்ஸ் மூலிமா வர்றதுனால இப்போ அவங்களுடைய ஃபுட்டில் மீட், பட்டர், எக்ஸ் இதெல்லாம் கூட அவங்க சேர்த்துக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய லிவிங் கண்டிஷன்ஸ் என்ன ஆகுது, பெட்டர் ஆகுது. இட் ப்ரொமோட் சோஷியல் பீஸ், சமூக அமைதியும் அவங்க கிட்ட வந்து ஏற்படுது வித்தின் த கண்ட்ரி. அண்ட் தே ஸ்டார்டட் டு சப்போர்ட், இப்போ அவங்க வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஃபார் இம்பீரியலிசம் அப்ராட், அதாவது வெளிநாடுகளில் ஏகாதிபத்தியத்திற்கு இப்போ அவங்க ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் லேட் 19th century கலோனியலிசம் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.